அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாம் எந்த விதங்கள்ல பணத்தை சம்பாதிப்பது, அது வேதம் காட்டுகிறது, தேவன் அங்கீகரிக்கிறது என்பதை ரொம்ப சுருக்கமாக ஒரு 4 குறிப்புகளை இந்த காலை வேளையில நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலா இந்த செய்தியினுடைய மைய பகுதியே இதுதான். சரிங்களா? முதலாவது வாசிங்க, உபாகமம் 8வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8வது அதிகாரத்தின் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பேலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறார் கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது மனிதனை அவர் என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோம்பேறியாக வைத்து, நீ 3 வேளை ஏதேன் தோட்டத்தில் படுத்து தூங்குப்பா, நான் உனக்கு என்ன பண்றேன், 3 வேளையும் சாப்பாடை செஞ்சு கொட்டிடுறேன், நீ நல்லா தின்னுட்டு, இந்த காத்து நல்லா ஜில்லுன்னு அடிக்கும், நிழல் நல்லா வரும், வெயில் அடிச்சா இங்க நல்லா படுத்து இளைப்பாருன்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, சொல்லல. ஏதேன் தோட்டத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதன் பாவத்தில் விழுந்து போவதற்கு முன்பதாகவே, பாவத்தில் விழுந்த உடனே என்ன பண்ணார், நீ வியர்வை சிந்தி சம்பாதிக்கணும்னாரு. ஆனா அவன் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாகவே அவனை சிருஷ்டித்து, ஏவாளை இன்னும் வரல, எல்லாம் சொல்லுங்க, யார் வரல இன்னும் சொல்லுங்க, ஏவாளையே இன்னும் சிருஷ்டிக்கல, ஆதாமை மட்டும்தான் சிருஷ்டித்து இருக்கிறார். ஆதாமை சிருஷ்டித்து உடனே அவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, ஆதியாகமம் 2:15 வாசித்து பார்ப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 2 வேளை கொடுத்தாரு ஆதாமுக்கு. இன்னும் ஏவாள் வரலங்க. ஏவாள் எப்போ வராங்கன்னா, 18வது வசனத்துல தான் ஏவாள். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே ஆதாமுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு கட்டளை என்னன்னா, நீ போய் இந்த ஏதேன் தோட்டத்தில் இதை பண்படுத்தி பாதுகாக்க வேண்டும். பண்படுத்துறதுன்னா என்னங்க, அந்த செடிகளை அவன் என்ன பண்ண வேண்டுமானால், அந்த இலைகளை எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி அவன் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டா, ஒரு செடி இன்னொரு செடி மேலே சாயம், இந்த காரியங்களை எல்லாம் என்ன பண்ணணும் நீ பார்க்கணும்ப்பா. சில கிளைகள் எல்லாம் இலைகள் எல்லாம் பழுத்து விழும், அந்த கிளைகளை எல்லாம் என்ன பண்ணணும், நீ அதை ஒதுக்கி வைக்கணும், எடுத்து வேற இடத்துல பண்படுத்தணும். பாதுகாக்கிறதுனா சில காட்டு விலங்குகள் என்ன பண்ணணும்னா, இந்த செடி மரங்களை எல்லாம் அது பயன்படுத்த தெரியாமல் அவைகள் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாசமாக்கி போடும். அப்போ 2 வேளையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. காட்டு மிருகங்களிடத்துல இருந்து இந்த தோட்டத்தை நீ என்ன பண்ணு, பாதுகாத்து கொள்ளணும், அதே வேளையில இந்த தோட்டத்தை பண்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பசி எடுக்கும்பொழுது இங்க இருக்கிற ஆகாரங்களை பறித்து நீ என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். அப்போ கர்த்தர் மனுஷனை படைச்சு சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைக்கும் பொழுது அவனுக்கு நல்ல ஏசி ரூமை குழுகுலுன்னு கொடுத்து, நல்லா ஒரு 8 இன்ச்சு 10 இன்ச்சு பெட்டு கொடுத்து, நீ நல்லா ஜம்முன்னு தூங்குப்பா அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கல. போ வேலை செய், தோட்டத்தை பாதுகாத்துக்கொள், தோட்டத்தை பண்படுத்து, அதன் பின்பதாக வந்து என்ன பண்ணுன்னா, உனக்கு பசி எடுக்கும் பொழுது, உன்னுடைய வயிறு உன்னை கிள்ளும் பொழுது போ பறித்து சாப்பிடு அப்படின்னு சொன்னார். அப்போ முதல்ல கவனிங்க, வேதம் நமக்கு போதிக்கிற வழி, பணத்தை சம்பாதிப்பதற்கு, பணத்தை கையகப்படுத்துவதற்கு வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, அறிவுரை என்னன்னா, பணத்தை சம்பாதிப்பதற்கு நாம் உழைக்க வேண்டும். we have to work. வேலை செய்யாம பணம் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்து சித்து வேலை பண்றவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஊழியத்தில். இவங்க ஜெபம் பண்றாங்களாம், மணி பர்ஸ்ல இருந்து பணம் பெருகுதான். இவங்க ஜெபம் பண்றாங்களாம், அக்கௌண்ட்ல வந்து காசு விழுதான். இவங்க ஜெபம் பண்றாங்களாம், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் மேல இருந்து அப்படியே பணம் கொட்டுதான். இதெல்லாம் நேரில் பார்த்தவங்களும் இல்லை, இதெல்லாம் உண்மை என்று நிரூபித்தவங்களும் இல்லை, இதெல்லாம் பொய் என்று எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சுன்னா அம்பலப்படுத்தியாச்சு. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூடியூப்ல நடக்குது. டிவியில் வர நிறைய ஊழியக்காரங்க இந்த மாதிரியான சித்து வேலைகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் ஒரு ஊழியக்காரர் கேட்கும்போது, மூத்த ஊழியக்காரர் ஒருத்தர் கேட்டாரு, எந்த ஒரு நோட் நம்ம கையில் இருக்கிற பணங்கள் எல்லாமே இந்திய அரசாங்கத்தால், ரிசர்வ் பேங்க் இந்தியாவால் அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது, கரெக்டுங்களா?
ஒரு பணத்துக்கும் இன்னொரு பணத்துக்கும் சீரியல் நம்பர் வேற வேற இருக்கும். இவங்க ஜெபம் பண்ணி பர்சுக்குள்ள பணம் வர வைக்கிறாங்களாம், இவங்க ஜெபம் பண்ணி காசை விழ வைக்கிறாங்களாம். இதெல்லாம் வந்து கள்ள பணம். எந்த பணம் ஆண்டவர் நியமித்திருக்கிற அரசாங்கம் அந்த முறைப்படி வரலையோ அது கள்ள பணம். கரெக்டா? ஆர்பிஐல இருந்து வர்றது தான் நல்ல பணம். கரெக்டுங்களா இல்லையாங்க? சொல்லுங்க. ஆர்பிஐல இருந்து வராத எந்த ஒரு பணமோ அது கள்ள பணம். இன்னைக்கு நிறைய ஏமாத்து வேலை நடக்குது. இவங்களா ஆளை செட் பண்ணி இவங்களா என்ன பண்றாங்கன்னா ஆட்களை எல்லாம் சபையில வச்சு இவங்க வரும்போதே ஒரு டீமா வருவாங்க. வந்து 4 பேர் அங்கங்க நிக்க வச்சுட்டு வெவ்வேறு இடங்களை நிக்க வச்சு அந்த கூட்டங்கள்ல இவங்க பிரசங்கம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், மணி பர்ஸை தூக்கிட்டு ஓடி வரணும். நான் காசு இல்லாம ஓடி வந்தேன், என் பர்சுக்குள்ள காசு வந்துருச்சுன்னு நீங்க வந்து மேடையில சாட்சி சொல்லணும். இதெல்லாம் அம்பலப்படுத்திட்டாங்க, எல்லாத்தையும் தெளிவா அம்பலப்படுத்திட்டாங்க. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், இதெல்லாம் வேதம் காட்டுற வழி கிடையாதுங்க. தேவன் வந்து சும்மா என்ன பண்றது இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஏமாத்து வேலைகளையும் சோம்பேறிகளையும் தேவன் அங்கீகரிப்பது இல்லை. நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்களானால் தேவனே வேலை செய்தார். நான் சொல்றேன், வேதம் சொல்லுது இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன பண்றார்? அவர் தூங்காம உறங்காம நம்மை பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாக்கிற வேலை செய்யறாருங்க. எக்ஸ் பிரிவு, ஒய் பிரிவு, இசட் பிரிவு, இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்புலாம் கேட்டிருப்பீங்க. இதை காட்டிலும் மேலான ஒரு பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமை சிருஷ்டித்த போது அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன? ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, அந்த உருவாக்கின்ற வார்த்தைக்கான எபிரேய பதம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா யட்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு குயவன் ஒரு களிமண்ணை வணைவது போல கர்த்தர் என்ன பண்ணார்னா பூமியின் மண்ணை எடுத்து மனுஷனை வணைந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வேத அறிஞர் எழுதும் போது எழுதுறாங்க, மற்ற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது வார்த்தையில உண்டாக்கிட்டாரு, ஆகாய விரிவு உண்டாக கடவுது வார்த்தையில உண்டாக்கிட்டாரு, சூரியன் சந்திரன் செடிகள் எல்லாம் உண்டாக வார்த்தையில உண்டாக்கிட்டார். ஆனா மனுஷனை உண்டாக்கும் பொழுது இங்க சொல்லுது ஒரு குயவனை போல அவர் என்ன பண்றாருன்னா அவர் வணைகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தரே ஒரு மனிதனை சிருஷ்டிக்க, அந்த மனிதனை பாதுகாக்க, போஷிக்க 24 மணி நேரம் வேலை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சில இடங்கள்ல எல்லாம் நம்ம ரெக்வஸ்ட் பண்றதுக்கு, பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு இல்ல தேவைகளை சொல்றதுக்கு போறோம். இன்னைக்கு பேங்க் லீவு நாளைக்கு வா, இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் லீவு நாளைக்கு வா, இன்னைக்கு அதிகாரி வரல நாளைக்கு வா சொல்லி அனுப்புறாங்களா இல்லையா? ஆனா 24 மணி நேரம் எங்க இருந்தாலும் நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா கேட்கிறாருல. சொல்லுங்க, வேலை செய்யறாரா இல்லையா? பெட்டிஷன் வாங்குறாரா இல்லையா? குறைகளை கேட்கிறாரா இல்லையா? சொல்லுங்கம்மா, வேலை தானே அது. கர்த்தரே வேலை செய்யறாருங்க நமக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்ம வேலைக்கு போக மாட்டோம், எல்லாமே வீட்டில் நமக்கு ஜம்முன்னு வந்துடணும் அப்படின்னா அது தவறான உபதேசம், அது தவறான எண்ணம், அது தவறான ஒரு போக்கு. இந்த காலை வேளையில தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? 128வது சங்கீதம் 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கையால நீ வேலை செய்து சம்பாதிக்கிறத சாப்பிடுவேன், வேறொருத்தன் கையின் பிரயாசத்தை அல்ல, உன் கையின் பிரயாசத்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. தெசலோனிக்கே பட்டணத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது. பவுல் அங்கே எழுதும் போது அடி விடுறாரு, நல்லா டோஸ். நீங்க குறிக்கிறவங்க குறித்து கொள்ளலாம், நேரம் ஆயிடுச்சு. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தின் 11வது வசனம் 12வது வசனம், 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தின் 10வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4 11 12, 2 தெசலோனிக்கேயர் 3 10 ஆகிய வசனங்கள்ல இந்த தெசலோனிக்கே பட்டணத்தா கவனிங்க என்னவா மாறிட்டாங்கன்னா சோம்பேறிகளா மாறிட்டாங்க. வேலைக்கு போல எவனும். ஏன் வேலைக்கு போலன்னா இவனுங்க சொல்ற காரணம் பாருங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு பவுல் எழுதுகிறார். இந்த சத்தியத்தை கேட்ட உடனே ஆண்டவர் தான் வரப்போறாரே, நாங்க ஏன் வேலைக்கு போகணும்? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் தான் வரப்போறாரு. ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் என்ன பண்ண போறாரு?
எல்லாரையும் எடுத்துக்கொள்ள போகிறாரு, இந்த பூமியை நியாயந்திருக்க போகிறாரு. நாங்கள் ஏங்க வேலைக்கு போகணும்? நாங்கள் வேலைக்கு போக தேவையில்ல. நாங்கள் அப்படியே தெரு தெருவா 4 வீட்டில் போயிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டு வாங்கி தின்னுட்டு அப்படியே இருந்துருவோங்க. அங்கே திண்ணையில் படுத்து தூங்கிட்டு நாங்கள் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. பவுல் எழுதுறாரு, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் அவன் சாப்பிட வேணான்னு எழுதுறாரு. நீ சாப்பிடாதன்றாரு. நீ வேலைக்கு போகலன்னா சாப்பாட்டில் கை வைக்காதன்றாரு. யாரு? பவுல் சொல்றாருங்க. சில நேரங்களில் சில வீடுகளில் அப்பாக்கள் எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்கு கோபம் வரும், பிள்ளைகளுக்கு கோபம் வரும் இல்லையா? சில நேரங்களில் அப்பா கேட்கறது நியாயமான கேள்விதான். படித்து முடித்து வேலைக்கு போகிற வயசில் வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் சுற்றிட்டு இருந்தா வேதம் என்ன சொல்லுதுன்னா சாப்பாட்டில் கையை வைக்காத. பவுல் எழுதுறாரு, உனக்கு வேலை போக மனதில்லை என்றால் சாப்பிடாத. தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா சபையில் ஏதாவது ஆறுதலாக சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு வேத சத்தியம். இன்னைக்கு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து 3 வேளை நல்லா அவர்களுக்கு ஆக்கி போட்டு 35 வயசு 40 வயசில் ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆக முடியாமல், ஒரு நல்ல வேலை கிடைக்காம எத்தனையோ மனிதர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்களா? 35 வயசுக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வேலையில் போய் உக்காந்துடணும். 35 வயசுக்கு மேலே உனக்கு நல்ல வேலை எவனும் கொடுக்க மாட்டான். வேலை கிடைக்காது, கொடுப்பான், ஆனால் அலையணும். எல்லா வேலையும் உன் மீது சுமத்தி உன்னை அடிமையை போல நடத்தக்கூடிய வேலைகள் தான் உனக்கு கிடைக்கும். அதனால தான் நேற்று ஒரு வாலிப தம்பி வந்தான், சாயங்காலம் உட்கார வச்சு 15 நிமிஷம் அவனுக்கு பேசினேன். உன் வயசு என்ன? 21. நான் சொன்னேன், 32 வயசுக்குள்ள உன் வாழ்க்கை மாறிடணும். அடுத்த 10 வருஷத்துல உன்னுடைய வாழ்க்கை மாறணும். ஒரு நல்ல வேலையில் நீ உட்காரணும். உன்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறணும். 35 வயசுக்கு மேலே உன் வாழ்க்கை கடந்துடுச்சுன்னா வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத அநேக கஷ்டங்களை பார்க்க நேரிடும் தம்பி. அதனால் அடுத்த 10 வருஷத்துக்குள்ள உன் வாழ்க்கை மாறணும். ஒழுங்கா மனம் திரும்பிடு, ஒழுங்கா சபைக்கு வந்துடு, ஒழுங்கா என்ன பண்ணு, குடும்பத்தின் மீது பொறுப்பாய் நடந்து கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வயசுல எனக்கு வேலை கொடுங்கன்னு போய் நின்றா எடுப்பானா? சொல்லுங்க, எடுக்க மாட்டான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் நாட்கள் இருக்குது, இன்னும் 5 வருஷம் இருக்கு அண்ணா, இன்னும் 7 வருஷம் இருக்குண்ணே, இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்குண்ணே. இல்லைப்பா தம்பி, எவ்வளவு சீக்கிரம் நீ ஒரு நல்ல கம்பெனியில், எவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல வேலையில் போய் உட்கார்ந்துட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் ஒரு நல்ல வேலையில் உட்கார்ந்து விடுவீர்களானால் அது உங்களுக்கு நல்லது. இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் அப்படியே தான் வாழுவேன், நான் எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி நினச்சிட்டு வாழுவீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பிரச்சனை கிடையாது. கத்துறவர்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி கொடுத்துட்டார் அந்த வேலையில். ஆனால் ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ் இங்கே யாராவது இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், 35 வயசுக்கு மேலே நீங்கள் ஒரு நல்ல வேலையில் உட்காரலன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் திண்டாடுவீங்க, கஷ்டப்படுவீங்க நிறையா. 35 வயசுக்குள்ளே நல்ல ஒரு வேலை இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிடணும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அதுக்கப்புறம் உடம்பு ஒத்துழைக்காதுங்க. நீங்கள் பண்ணணும்னு நினைக்கலாம், சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க, ஆசை இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஐயோ 15 வருஷத்தில் நான் இன்னைக்கு இருக்கிற வாஞ்சை பாரம் உழைப்பு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சிருந்தா நிறைய சம்பாதித்திருப்பேனே யோசிப்பீங்க. இந்த காலை வேளையில் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். சோம்பேறிகளா இருக்காதீங்க. தேவ மனுஷன் எழுதுகிறார் நீதிமொழிகள் 24வது அதிகாரத்தின் 30வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும். நீதிமொழிகள் 24 எடுங்க. நீதிமொழிகள் 24 30லிருந்து 34 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சோம்பேறியினுடைய, அவனுக்கு பாருங்க வயல் இருக்கு, நிலம் இருக்கு. மதியினுடைய சோம்பேறியினுடைய திராட்சை தோட்டத்தையும் அவனுடைய வயல் நிலத்தையும் பார்த்தேன். முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்செறி மூடினது, அதன் சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழி போக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். அவர் சொல்றாரு, நான் ஒரு சோம்பேறியினுடைய நிலத்தை பார்த்தேன். அவனுக்கு நிலமும் இருக்கு, திராட்சை தோட்டமும் இருக்கு. நிலமும் இருக்கு, திராட்சை தோட்டமும் இருக்குது. ஆனா அந்த நிலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதுல முள்ளு காடுகள் வளர்ந்திருக்கிறது, காஞ்சரி செடிகள் அதை மூடி இருக்கிறது.
அந்த சுவர்கள் எல்லாம் இடிந்து விழுந்திருக்கிறது, பாழாய் கிடக்கிறது. அதை பார்த்து நான் சிந்தனை பண்ணினேன், அதை பார்த்து நான் புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே சோம்பேறியா இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே கை முடங்கி படுத்து கொண்டு இருக்கலாம், நமக்கு வீட்டில் நல்லா சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா, நல்லா எழுதி வச்சுக்கோ, வழி போக்கனை போல, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போல, வீட்டுக்கு வர விருந்தாளியை போல திடீர்னு ஒரு நாள் வறுமை வீட்டுக்குள்ள வந்துடும். அந்த வீட்டுக்குள்ள வர விருந்தாளி என்கிற வறுமையை டக்குன்னு துரத்த முடியாது, உடனே துரத்த முடியாது, கஷ்டப்படுவோம். உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். ஆயுதம் அணிந்தவன்னா வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு 4 பேர் கத்தி எடுத்துட்டு வந்து நின்றுட்டாங்க, எப்படி இருக்கும்? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, கையில் காலில் தான் விழுந்து கதறணும். ஒரு காலகட்டத்தில் அப்படிலாம் நடந்துதான் பாருங்க. சில கொள்ளை குழுக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்களாம், தமிழ்நாட்டில் இவங்க நம்ம மேடம் ஜெயலலிதா அவங்களுடைய பீரியட்ல அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு, உண்மையிலே நடந்திருக்கு. வந்து என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு குழு வந்து இறங்கி ஆயுதங்களை எல்லாம் காட்டி வீட்டில் இருக்கிற நகையும் பணத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போயிடுவார்கள், ஈவன் கொலை செய்தே விடுவார்களாம். இங்க பக்தன் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, சோம்பேறி மனுஷன் வேலைக்கு போகாம சோம்பேறியாகவே இருந்தா வறுமை ஒரு நாள் என்ன பண்ணும்னா ஆயுதம் அணிந்தவனை போல வந்து வீட்டில் நின்றோம், அவனை வீட்டில இருந்து துரத்த முடியாது. எவனை? வறுமை என்கிற ரவுடிய, வறுமை என்கிற இந்த தீவிரவாதியை, வறுமை என்கிற இந்த கொள்ளைக்காரனை என்ன பண்ண முடியாதுன்னா வீட்டை விட்டு துரத்த முடியாதுங்க, கஷ்டம். அப்போ வேதம் நமக்கு காட்டுற வழி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோம்பேறித்தனம் அல்ல. வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு வழி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உழைக்க வேண்டும். ஆமென். வேலை செய்ய வேண்டும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென் சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், ஊழியக்காரங்களுக்கெல்லாம் கூட என்னங்க குறை, அவங்களுக்கு நம்ம காணிக்க கொடுத்தோம், தசம் வாங்க கொடுத்தோம். கிடையாது. ஊழியக்காரங்க நாங்களும் வேலை செஞ்சாதான். நானும் ஒரு ஊழியக்கார இடத்துல வளர்ந்தேன், 2-3 இடத்துல வேத சத்தியங்களை எல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். ஒரு ஊழியக்காரர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, உனக்கு வந்து ஒரு நல்ல மாதம் நல்ல வருமானம் வரணும், ஊழியத்தில் கர்த்தர் நல்ல காணிக்கைகளை கொடுக்கணும்னா நீ எந்த அளவுக்கு ஊழியம் செய்யறியோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், சும்மா உட்காந்துட்டே இருந்தா வராது. ஆமென். நாங்களும் வேலை செய்தாதான். நான் ஊழியம் செஞ்ச, இப்போ நீங்கள் உட்காந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் ஒன்றுமே உப்பு சப்பு இல்லாத பேசுகிற ஒரு பிரசங்கத்தை பேசிக்கிட்டு இருப்பேன்னா மணி 10:45 ஆயிடுச்சு, நீங்கள் எழுந்து போயிட்டு இருப்பீங்க, இன்னும் ஒரு 4 பேர் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் உட்காந்து கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? பிரசங்கம் உங்களுடைய இருதயத்தில் பேசுது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, வசனம் தெளிவு உண்டாகுது. அப்போ இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்த நான் உழைக்கணும், பல மணி நேரம் வேதத்தை படிக்கணும், ஆராயணும், வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்ணணும், எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணணும், ஊழியங்களுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், எல்லா ஊழியங்களையும் செய்யணும், சில விஷயங்களை சகித்துக்கொள்ள. இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் ஊழியத்தில் நாங்கள் செஞ்சாதான் கர்த்தர் உங்கள் மூலமாக எங்களுக்கு காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் வெறும் ஊழியமே செய்யாம எல்லாமே வந்துடணும்னு நினைச்சா நடக்காது, அது சோம்பேறி. அல்லேலூயா. அப்போ ஊழியமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி உழைக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா வேலை செய், நீ சம்பாதிப்பதற்கு பலனை கொடுப்பேன். ஆமென். அப்படின்னா நீ போய் உழைப்பதற்கு உனக்கு நான் என்ன பண்ணுவேன், பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு மனுஷன் தன்னுடைய வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்காத மனிதனை குறித்து வேதம் சொல்லுது, அவ்விசுவாசியிலும் கெட்டவன். 1 தீமோத்தேயு 5:8 குறித்து கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 5:8 தன்னுடைய குடும்பத்தை போஷிக்காத மனுஷன் அவ்விசுவாசியை காட்டிலும் கெட்டவன். ஒரு துன்மார்க்கனை காட்டிலும் ஒரு மோசமானவன் யாருன்னா தன்னுடைய குடும்பத்தை போஷிக்காதவன். தன்னுடைய குடும்பத்தை போஷிக்காத எந்த ஒரு மனிதனும் துன்மார்க்கன், அவிசுவாசியிலும் கெட்டவன். அந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாரு? கெட்டவன் சொல்றாரு. யாரோ கெட்டவன் சொல்றாரு? வேலைக்கு போயிட்டு தன்னுடைய குடும்பத்தை போஷிக்கா. அப்போ எப்படிப்பட்ட வேலைக்கு போகணும்? நல்லா கவனிங்க. இப்போ முக்கியமான இன்னொரு குறிப்புக்கு வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட வேலைக்கு போகணும்? எப்படிப்பட்ட வேலைக்கு போகணும்? நல்லா கவனிங்க. தேவனை மகிமைப்படுத்துகிற வேலைக்கு போக வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு வேலையும் வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையாக இருக்குமானால், பொய் சொல்லக்கூடிய வேலையாக இருக்குமானால், அல்லது நீங்கள் தேவனை தேடுவதற்கு உங்களுக்கு தடையை உண்டு பண்ணக்கூடிய வேலையாக இருக்குமானால், நீங்கள் போகிற வேலையில் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோனை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பொய் தான் சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணணும்? பொய் சொல்லி தான் ஜனங்களை
இந்த ப்ராடக்டை விற்கணும், பொய் சொல்லி தான் அவர்களிடத்துல இருந்து பணத்தை நீங்கள் வாங்கணும்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வேலை வேணாம். பொய் சொல்லி சம்பாதிக்கிற பணம் தேவையில்லை. ஏமாற்றி சம்பாதிக்கிற பணம், இதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ தேவனை தேடுவதற்கு சில வேலைகள் உங்களுக்கு தடையாக இருக்குமானால், நீங்கள் அந்த வேலைக்கு போகிறதுனால உங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட முடியல, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆண்டவரை தேட நேரம் இல்லை, சபைக்கு வருவதற்கு நேரம் இல்லை, கர்த்தரையே நீங்கள் மறந்துட்டீங்க, உங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டீர்களானால் அந்த வேலை உங்களுக்கு ஏற்ற வேலை அல்ல. அந்த வேலையே ஒரு நாள் உங்களுக்கு என்னவா மாறிடும்னா டாக்ஸிக்காக மாறி அது அப்படியே கேர்ஸாக மாறிடும், சாபமாக மாறிடும். அந்த வேலைக்கு நீங்கள் அடிமையாகி அந்த வேலை உங்களுக்கு சாபமாய் மாறி போகும். ஏன்னா என்ன பண்ணுறோன்னா, தேவனை விட அந்த வேலை தான் முக்கியம்னு ஓடிட்டோம். அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அந்த வேலை நமக்கு சாபமாக மாறுது. சரி, இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், எந்த வேலை உங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த வேலைக்கு போகாதீங்க. சில கம்பெனிஸ்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ரசாயன பொருட்களை எல்லாம் பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும், பல மணி நேரம் நிற்கணும். அந்த ரசாயனங்கள் எல்லாம் மூக்குக்குள்ளே போகும்பொழுது, அந்த ரசாயனங்கள் எல்லாம் கையில் படும்பொழுது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில விதமான நோய்கள் ஏற்படும். தோல் வியாதி, லங்ஸ் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னா 60 வயசு வரைக்கும் வாழ வேண்டிய மனுஷன் 45 வயசில் மரித்து போவான். உங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கிற எந்த ஒரு வேலைக்கும் போகாதீங்க. ஆமென், அல்லேலூயா. அடுத்தபடியாக, நீங்கள் வேலை செய்கிற இடம், அந்த இடத்துல உங்களுக்கு growth இருக்கான்னு பார்க்கணும். நம்மளால் வாழ்க்கை, அதாவது growthனா எப்படின்னா, இன்க்ரிமெண்ட் போடுறாங்களா, நம்முடைய சம்பளத்தில் உயர்வு கொடுக்குறாங்களா, அதே நேரத்தில் நம்முடைய திறமைகளை அங்கே வளர்த்து கொள்ள முடியுமா, இதெல்லாம் பார்க்கணும். ஒரு மெக்கானிக் கிட்ட போய் வேலை செய்கிறீங்க, அங்கே போய் நிறைய காரியங்கள் கற்றுக்க முடியுமா, அதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் கடை வைக்க முடியுமா, இல்லை அவங்க என்னை அடிமையாக வச்சுட்டு இருக்கிறாங்களா, என்ன வெறும் ஸ்க்ரூ டிரைவர் எட்ரா, ஸ்பேனர் எட்ரா அதுதான் பயன்படுத்துகிறாங்களா, இல்லை டேய் தம்பி இந்த வீலை கழட்டி மாட்டி இந்த கார்பரேட்டரை க்ளீன் பண்ணி போடு, இந்த இன்ஜினை பிரி, வேலைகளை சொல்லி கொடுத்து நான் கற்றுக்கிறேன்னா, அதே நேரத்தில் எனக்கு வருமானம் உண்டாகுதா, வருமானம் கூட கொடுக்குறாங்களா, போன வருஷம் 15,000 வாங்கினேன், இந்த வருஷம் அதே 15,000 தான், இல்லை இன்னும் கம்மி பண்ணுறாங்க, இல்லைப்பா 15,000 கொடுக்க முடியாது, கம்பெனி லாஸ், 13,000 தான் கொடுக்க முடியும், முடிஞ்சால் வேலை செய்யலாம் கிளம்புன்றாங்களா, அதெல்லாம் செட் ஆகாது. போன வருஷம் 15னா இந்த வருஷம் 16, 17. ஆமென். வேலையை குறித்த சூத்திரம் இதுதான். நிறைய பேருக்கு இது தெரியல. இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், பல கம்பெனியில் ஒரே கம்பெனியில் பல வருஷமாக அங்கே அடிமைகளை போல இருக்கிறோம், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல், உயர்வு இல்லாமல். காரணம் என்னென்னா இதுதான், நம்ம வேலைக்கு போகிறோம், ஆனால் ஞானமான விதத்தில் அந்த வேலையை நம்ம செய்கிறோமா, நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய திறமைகளுக்கும் அங்கே வளர்வதற்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கிறதா, இல்லை என்றால் அதை தவிர்த்து விடுவது நல்லது. சிலர்லாம் பிடிக்காத ஒரு வேலைக்கு போவாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லைங்க இந்த வேலை, வேற வழி இல்லாமல் போயிட்டுருக்கிறேன், கொஞ்ச நாள் போங்க, உங்களுக்கு எது பிடிச்ச வேலையோ அதை தேடுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு நீங்கள் போவீங்கன்னா அது 8 மணி நேரமாக இருந்தாலும் 10 மணி நேரமாக இருந்தாலும் திருப்தியாக செய்வீங்க, சந்தோஷமாக செய்வீங்க. இல்லைன்னா பிடிக்காமல் நீங்கள் நின்றுக்கிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டிப்ரெஷனே உங்களுக்கு வியாதியாக மாறிடும். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்குக்கு ஆண்டவர் 100 மடங்கு பெருக செய்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? ஈசாக்கு விதை விதைத்தான், சும்மா இல்லை, அவங்க இருக்கிற விதையை போய் செஞ்சான், கர்த்தர் பெருக பண்ணினார். அல்லேலூயா. பவுலும் தனக்கு எங்கெல்லாம் அவர் பணம், ஊழியத்தின் நிமித்தமாய் பணம் வரலையோ அங்கெல்லாம் அவர் என்ன பண்ணார்னா, கூடாரம் செய்து வியாபாரம் செய்தார், வேலை செய்தார். கூடாரம் செய்கிற டென்ட் மேக்கிங் வேலை செஞ்சார். அந்த வேலை செஞ்சு அதில் வர பணத்தில் அவரும் வாழ்ந்தார், ஊழியத்திற்கும் கொடுத்தார். சில சபைகளிடத்திலிருந்து இலவசமாய் வாங்கி காணிக்கைகளை பெற்றுக்கொண்டார், சில சபைகளிடத்தில் வேணான்னு சொல்லிட்டார். தெசலோனிக்கே பட்டணத்துல எல்லாம் அவர் சொல்றாரு, டேய் முதல்ல நீங்கள் ஒழுங்காக வாழுங்கடா, வேலைக்கு போங்கடா, சம்பாதிங்கடான்றார். கொரிந்து பட்டணத்தில் சொல்லிட்டார், உன் காசே வேணான்ட்டார், உன் காணிக்கையே வேணாம், நீயே வச்சுக்கோ, பரிசுத்தவான்களுக்கு கொடு, எனக்கு வேணாம். பிலிப்பு பட்டணத்தாரெல்லாம் கொடுக்கும்போது சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு, மன நிறைவோடு வாங்கிக்கிறாரு. அவங்க மகிழ்ச்சியாக பவுலுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறாங்க. ஐயா நீங்கள் பண்ணுற ஊழியத்தை நாங்கள் பார்க்குறோம், இதை வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. ஜெயிலில் இருக்கும் போது தான் அதை வாங்கிக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வேலை செய்யாமல் ஏமாற்று வேலைகள் அல்லது உட்கார்ந்துக்கிட்டே எல்லாமே வந்துடணும்னு நினச்சா வராது, வேலைக்கு போகணும். ஆமென். அதுக்கான பலனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க,
கர்த்தர் சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர். சரி, ரெண்டாவதா நான் வேகமாக முடிச்சுட்டோங்களா, நேரம் ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு 3 குறிப்புகள். ஆனால் 10 நிமிஷத்தில் முடிக்க முடியுமான்னு சொல்லி தெரியல. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வேகமாக போயிடுறேன் நான். நீதிமொழிகள் 13:22, நீதிமொழிகள் 19:14 வேதம் சொல்கிற வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நீதிமொழிகள் 13:22, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டாவது, தேவன் பணங்களை எப்படி கொண்டு வருகிறார், பணங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி கையகப்படுத்துறோம்னு சொல்லிக்கிற. ரெண்டாவது, இன்ஹெரிட்டன்ஸ், பூர்வீக சுதந்திரங்கள் அல்லது சொத்துக்கள் மூலமாக தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். அப்படின்னா ஒரு மனுஷன் நிறைய பணங்களை சம்பாதிக்கிறான், நிறைய ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். எதுக்காக? அவன் வாழ்ந்து போவதற்காக மட்டுமா? இல்லை. வேதம் சொல்லுது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் வீடையும் ஆஸ்தியும் சம்பாதிக்கிறான், அவன் அனுபவிக்கிறான். அதை யாருக்காக வச்சுட்டு போறான்? அடுத்த தலைமுறைக்காக வச்சுட்டு போகிறான். ஆமென். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்றான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஆஸ்தியை விட்டு போகிறான், வைத்து போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொன்னாரு, இந்த கானான் தேசத்தை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் என்ன பண்ணுவேன்னா கொடுப்பேன். உனக்குன்னா நீ மட்டும் வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்லை ஆபிரகாம், உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமை தேவன் ஆஸ்வதிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை, செல்வ செழிப்பையும் அல்லது கானான் தேசத்தையும் நிலத்தையும் கொடுக்கும்போது, ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் அது பொருந்தும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய பெற்றோருக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நம்முடைய பெற்றோருக்கு கொடுத்த ஆஸ்தி, நம்முடைய பெற்றோருக்கு கொடுத்த எல்லா விதமான ஐஸ்வர்யமும் யாருக்கு வரணும்னா நமக்கு தான் வரணும். ஆமென். என்னங்க திருத்தின்னு முழுகிறீங்க? ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த சொத்து தான் பிரச்சனையே. நிறைய பேருடைய வீட்டில் சொத்து தான் பிரச்சனையே. அதனால நீங்க கொஞ்சம் எழுந்து போக மாட்டீங்க, கொஞ்சம் உட்காந்து கவனிப்பீங்க. நான் கடைசியாக தான் இந்த பாயிண்ட்டை பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நல்லா கவனிங்க. நம்முடைய பெற்றோர் அவர்கள் சம்பாதித்த பணங்கள், சேர்த்து வைத்த ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அது யாருடையது? அடுத்ததா பெற்றோருக்கு அடுத்த தலைமுறை யார் இருக்கிறாங்களோ அவர்களுடையது. தேவன் ஆபிரகாமுக்கு அதான் சொன்னார், நான் உனக்கு கொடுக்குற கானான் தேசம் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் அப்படின்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது, நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அவன் மட்டும் செழிப்பா வாழல, பிள்ளைகளுக்கும் அதை என்ன பண்றான்? வச்சுட்டு போகிறான். வேதத்தில் நிறைய உதாரணங்களை என்னால் காட்ட முடியும். 2 உதாரணங்களை மாத்திரம் நான் சொல்லிடுறேன், சரியா? முதல் உதாரணம் என்னன்னா, காலேப்னு ஒரு மனுஷன் இருந்தார். காலேப், நீங்கள் வாசிக்க வேண்டாம், குறித்துக் கொள்ளலாம். யோசுவா 15வது அதிகாரத்தின் 13 - 19 வசனங்கள் வரைக்கும். யோசுவா 15வது அதிகாரம் 13 - 19. ஒத்தனியேல் என்கிற ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மகளை விவாகம் பண்ணி கொடுக்கிறார். விவாக பரிசாக, மேரேஜ் கிஃப்டாக ஒரு நிலத்தை கொடுக்குறார். அந்த அம்மா என்ன பண்ணுது? அந்த பொண்ணு மாப்பிள்ளை கூட கிளம்பும் போது, கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும் பொழுது கேட்குறாங்க, அப்பா என்னப்பா நீங்க எனக்கு நிலத்தை கொடுத்துருக்குறீங்க, கிஃப்ட், மேரேஜ் கிஃப்டா ஒரு லேண்டு கொடுத்துருக்குறீங்க, அது வறட்சியான இடம், வறட்சியான இடத்துல நான் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ காலேப் என்ன பண்றாருன்னா, அந்த மகளை அழைத்து 2 நீர்ப்பாய்ச்சல்கள், நீரோட்டங்கள் இருக்கக்கூடிய இன்னொரு நிலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல வாங்கின நிலத்துல என்ன இல்லை? செழிப்பு இல்லை, நீரோட்டம் இல்லை, நீர்ப்பாய்ச்சல் இல்லை, வறட்சியான இடத்தை கொடுத்துட்டீங்கப்பா, நான் எப்படிப்பா இங்க வாழ முடியும், நானும் என்னுடைய கணவனும்? அப்படியாமா, சரி வா, நான் என்ன பண்றேன், உனக்கு 2 நீரோட்டங்கள், நல்ல நீரூற்றுகள் இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ரீம்ஸ் இருக்கக்கூடிய நிலத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னொரு நிலத்தை என்ன பண்றாருன்னா மேரேஜ் கிஃப்டா கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. காலேப் தெரிஞ்சு கொடுத்தாரோ தெரியாம கொடுத்தாரோ அந்த முதல் வறட்சியான நிலத்தை நமக்கு தெரியாது. ஆனா தனக்கு வந்தது நல்ல நிலம் இல்லை என்பதை அந்த பெண் அறிந்து கொண்ட உடனே போய் என்ன பண்ணாங்கன்னா, அப்பா இடத்துல கேட்குறாங்க, அப்பா செய்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நியாயமான தாய் தகப்பனுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய ஆஸ்தியை சரியான விதத்தில் பங்கிட்டு கொடுப்பது. அப்போ நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொத்து கேட்குறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது எந்த விதத்துலையும் தவறு கிடையாது. ஆனால் அந்த சொத்துக்காக நீங்கள் போய் சண்டை போட்டு அவங்க கழுத்தை நெரிச்சு உங்கள் காலை தூக்கி அவங்க தலை மேலே வச்சு அந்த சொத்துக்காக ரத்தம் சிந்தி, அதெல்லாம் வேணாம். அவங்க கிட்ட கேட்கலாம், நீங்கள் அப்பா எனக்கு வர வேண்டிய பாகத்தை
எப்போ கொடுக்க போறீங்க? கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீடு கட்டணும், பிள்ளைங்க வளர்றாங்க, அவங்களுக்கான காரியங்கள் எல்லாம் செய்யணும், எவ்வளோ நாள் இப்படி இருக்கிறது அப்படின்னு நியாயமாக கேட்கலாம். அவர்களிடத்துல என்ன பண்ணாதீங்கன்னா, சண்டை போட்டு ரத்தம் சிந்துற அளவுக்கு போய் என்ன பண்ணாதீங்கன்னா போகாதீங்க. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்களே, அவங்க கிட்ட நாங்கள் பேசாத வார்த்தைகள் இல்லை, எவ்வளோ தயவா பேசியாச்சு, கெஞ்சி பார்த்தாச்சு, எவ்வளோ எங்கள் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, ஆனாலும் மனமிறங்க மாட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, ரெண்டாவது, அதாவது முதல் வழி அக்ஷாலுடைய வழி. அக்ஷாலுடைய வழி என்னன்னா, எனக்கு இது கொடுத்தது நீங்கள் கொடுத்தது சரியில்லை, எனக்கு கொடுக்க வேண்டியது நியாயமாக கொடுங்கன்னு கேட்கறது அக்ஷாலுடைய வழி. ரெண்டாவது யாபேஷனுடைய வழி இருக்குது. யாபேஷனுடைய வழி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாபேஷ் சொல்றார் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி, எல்லாம் சொல்லுங்க, எல்லைகளை பெரிதாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 நாளாகவும் 4:10 யாபேஷ் ஜெபிக்கிற ஜெபம். 1 நாளாகவும் 4:10 என்ன சொல்றார் யாபேஷ்? நல்லா கவனிங்க. என் எல்லைகளை பெரிதாக்கினா, இஸ்ரவேல் கானான்ல போய் குடியேறும் பொழுது யோசுவா சீட்டு போட்டார் ஒவ்வொரு இடமும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியா எடுத்துப்போங்க. தமிழ்நாடு ஒரு எல்லை, கேரளா ஒரு எல்லை, டெல்லி ஒரு எல்லை, மகாராஷ்டிரா ஒரு எல்லை இருக்கு. அந்த மாதிரி குறிப்பிட்ட எல்லைகளை ஒதுக்கி இந்த எல்லைகளுக்குள்ள தான் யூதா கோத்திரத்தார் வாழணும், இங்கே தான் பென்யாமின் கோத்திரத்தார் வாழணும், இங்கே தான் யாபேஷ் கோத்திரத்தார், அதாவது யாபேஷ் எந்த கோத்திரத்தை சார்ந்தவனோ அவர்கள் இங்கே தான் வாழணும் அப்படின்னு சொல்லி லிமிட். இப்போ மற்றவனுடைய நிலத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஆனால் யாபேஷ் ஏன் இதை ஜெபிக்கிறாரு? என் எல்லையை பெரிதாக்கும் சொல்லி ஏன் ஜெபிக்கிறார்னா, இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியில் இருக்கக்கூடிய கானானியர்கள் இன்னும் துரத்தப்படவில்லை, அவர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு சில கானானியர்களை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணாருன்னா அங்கே வச்சிருந்தாரு. அப்போ யாபேஷ் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே என்னுடைய நிலம், எனக்கு நீங்க கொடுத்த காணியாட்சி, என்னுடைய சுதந்திரம், நான் தான் ஆளுகை செய்யணும், ஆனால் இதில் கானானியன் இருக்கிறான், அவனை விரட்டணும், கர்த்தர் கிருபை தாங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, இந்த கானானியரை இங்கிருந்து விரட்டி எனக்கு வர வேண்டிய நியாயமான வாக்குத்தத்த சுதந்திரத்தை எனக்கு தாங்கப்பான்னு ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அக்ஷாலுடைய வழி எடுபடலன்னா ரெண்டாவது யாபேஷனுடைய வழி தான். ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு வர வேண்டிய எல்லா விதமான நியாயமான பாகங்களை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் அடிதடியாலாம் இறங்காதீங்க. அடிதடியா அதிரடியாலாம் என்ன பண்ணாதீங்கன்னா இறங்கி இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் மண்டே ஓடிச்சு, ஒன்று நான் உயிரோடு இருக்கணும், இல்லை அவங்க உயிரோடு இறங்கிடாதீங்க. நான் சொல்கிறேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் பிச்சிட்டு ஓடி வருவாங்க அவங்களே. அல்லேலூயா. வர வேண்டியது வரும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கெல்லாம் கையெழுத்து போடணுமோ அங்கெல்லாம் அவங்களே கையெழுத்து போடுவாங்க, எதையெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களே கொடுத்துருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம் மாத்திரம். அப்போது நம்முடைய பூர்வீக சொத்து நமக்கு தான் வரணும். அது நமக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஆண்டவரிடத்தில் அதாவது பெற்றோரிடத்தில் கேட்குறோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் நமக்கு அதை முறையாக கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொடர்ந்து தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுடையது உங்களுக்கு தான் வரும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஒரே ஒரு ஆலோசனை நான் சொல்கிறேன். இப்போ உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு பண்ணுற அதே தப்பை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பண்ணிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் அதுக்கு. நம்முடைய பெற்றோர் அல்லது நம்முடைய மாமனார் மாமியார் நம்மளை எப்படி அலைய விடுறாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மருமக பிள்ளைகளையும் என்ன பண்ணக்கூடாது? அலைய விட்டுறக்கூடாது. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளையும் என் மருமகளும் என் மருமகளும் என் மகளும் என்னுடைய மருமகனும் அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணணும்னா நம்ம நியாயமாய் நடந்துக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சரி, மூன்றாவதாக வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டுனா, முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அல்லேலூயா சொல்லுங்க. பணம் சம்பாதிப்பதற்கு வேதம் காட்டுகிற மூன்றாவது வழி என்னன்னு சொல்லிக்கிட்டா முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்கிறேன். ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்டிவ்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வைத்து வேலையும் செய்கிறீங்க, அதே நேரத்தில் ஒரு சின்ன பிஸ்னஸும் செய்யலாம். ஒரு சின்ன ஒரு முதலீடு, ஏதாவது ஒரு பிஸ்னஸில் முதலீடு பண்ணி சின்ன சின்ன பிஸ்னஸ். அது ஏன்னா உங்களுடைய திறமை என்ன உங்களுக்கு தான் தெரியும். நல்லா மாவாட்டுவீங்க, மாவாட்டி கவரில் போட்டு விற்று வியாபாரம் பண்ணுங்க. ஒரு கவர் இன்னைக்கு எவ்வளோங்க? 30 ரூபாவா? என்ன எவ்வளோ அது? 20. தம்பி தான் டெய்லி வாங்குறான் மாவு, கரெக்டாக சொல்கிறான் பாருங்க. 30, அதான் 25 ரூபா 30 ரூபா ஒரு மாவு பாக்கெட்டு.
நல்லா மாவு ஆட்டுவாங்க, உளுந்துலாம் போட்டு ஆட்டுங்க. ஒரு மிஷின் வாங்கி வச்சு வீட்டில் ஆட்டுங்க. கணவன் வேலைக்கு போகிறாரு, வீட்டில் ஒரு 2 மணி நேரம் சாயங்காலத்தில் ஆட்டுங்க, காலையில் ஒரு 2 மணி நேரம் ஆட்டுங்க, மிஷினை போட்டு ஆட்டுங்க, வரட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் உழைக்கணும், அதுக்கும் உழைக்கணும், சும்மா வராது. அதுக்கும் உழைக்கணும், சும்மா வராது. நிறையா இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. சிலருக்குலாம் எம்ப்ராய்டிங் ஒர்க் நல்லாயிருக்கும். அந்த அந்த மேட்லாம் பாருங்கள், எலிசபெத் அக்கா நல்லா பண்ணி கொடுக்கும். எம்ப்ராய்டிங் பண்ணுங்க, அதை பண்ணி என்ன பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ உங்களிடத்தில் இருக்கிற பணங்களை நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சின்ன சின்ன வியாபாரங்கள் அல்லது பெரிய வியாபாரங்கள், அவைகளில் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லுங்கள். பிரசங்கி எழுதும் போது எழுதுறாரு, பிரசங்கி 11வது அதிகாரத்தில் சாலமன், காலையில் உன் விதையை விதை, மாலையில் உன்னுடைய கையை நெகிழ விடாத, சாயங்காலத்திலையும் போய் செய். எது வாய்க்கும்னு சொல்லி தெரியாது, கர்த்தர் ஏதாவது ஒன்று வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை காலையில் செய்கிறது கை கொடுக்கலன்னா மாலையில் செய்கிறது கையை கொடுக்கும், மாலையில் செய்கிறது கை கொடுக்கலன்னா காலையில் செய்கிறது கையை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு அப்படின்றது நம்ம வியாபாரம். நமக்கு உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மீது போடு, நீண்ட நாளுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பா. இந்த வசனத்துக்கு 3 வகையான வியாக்கியானம் இருக்குது. நேரம் ஆயிட்டதுனால நான் இப்போ வியாக்கியானத்துக்குள்ளெல்லாம் போக முடியாது. அதனால் நான் பொதுவாக சொல்லிடுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, உடனே பலனை எதிர்பார்க்காதீங்க. கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ ஜெபம் பண்ணிவிட்டு, யாருக்காவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வாஞ்ச இருக்குதா, இன்றைக்கி கர்த்தர் உங்க கூட பேசுகிறாருன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணிவிட்டு உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீரில் போடு, பலனை காண்பாய். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிங்க, நீங்கள் அந்த பிஸ்னஸை மூட மாட்டீங்க, அது பெருக கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. இது வந்து ஆக்டிவ் அப்படின்னா, இந்த ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்யணும், சும்மா வந்துடாது. சரிங்களா? வேலை செய்யணும். ஏதோ ஒரு பிஸ்னஸ், பால் வியாபாரமோ, பண்ணை வியாபாரமோ, கோழி வியாபாரமோ, முட்டை வியாபாரமோ, மாவு வியாபாரமோ, துணி வியாபாரமோ, ஏதோ ஒரு பிஸ்னஸ் நம்மால் நம்ம செய்கிற வேலை இல்லாமல் நம்ம இதை செய்யலாம். இல்லை நான் வேலைக்கே போகல, முழுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன், தாராளமாக பண்ணலாம். நியாயமான விதத்தில் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணால் நியாயமான விதத்தில் பண்ணணும். நம்மோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கு நியாயமாக சம்பளம் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வியாபாரம் பண்ணணும். என்ன வியாபாரம் பண்ணணும்? நல்ல வியாபாரம் பண்ணணும். பணத்துக்காக மோசமான பொருட்கள் எல்லாம் ஜனங்களிடத்தில் கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, சேர்க்க. நான் ஆரம்பத்தில் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்த நாட்களில், கேட்குறியா திருநாவு, தேடிட்டு இருந்த நாட்களில் என்ன ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டுங்க என்ன பண்ணானுங்க, சேத்பேட் வரைக்கும் கூப்பிட்டு போனானுங்க. சேத்பேட்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. பயங்கரமான ஒரு பெரிய ஆஃபீஸு, பயங்கர ஏசிலாம் போட்டு பிரம்மாண்டமாக வச்சுருக்கிறானுங்க. என்னென்னா, இவ்வளோ பெரிய பாட்டில் ஒன்று, ஒரு 6 வகையான பாட்டில் வச்சுருந்தான். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னா, இந்த ட்ரிங்க்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்கி ஜனங்களிடத்தில் சொல்லி நீங்கள் விற்று நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், இன்சென்டிவ்ஸ் வரும். நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களை ஆஸ்திரேலியாவுக்கு டூர் கூப்பிட்டு போவோம், அமெரிக்காவுக்கு டூர் கூப்பிட்டு போவோம். எனக்கு அப்போவே நான் ரொம்ப தெளிவான ஆள். நான் வெளியே வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இந்த சித்து வேலைலாம் நம்மக்கிட்ட வேணாம், ஏதோ கூப்பிட்டேன்னு சொல்லி வந்தேன், வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோமே, ஏதோ வருமானம் வந்தால் வீட்டுக்கு ஒரு அரிசி பருப்பு வாங்கி போடலாம், எவ்வளோ நாள் தான் நம்மளும் வந்து அப்படின்னு சொல்லி வந்தது. வந்து பார்த்தா இதெல்லாம் ஏமாத்து காரியம்டா, நீயும் போவாத, என்னையும் விட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமென். நமக்கு இன்றைக்கி ஆசையை தூண்டுறாங்க பாருங்க, பல வகையான ஆசை. நம்ம ஜனங்களே பேராசை பிடிச்சவங்க. நம்ம ஜனங்க 1 லட்சம் கொடுத்தா அடுத்த வருஷத்தில் 2 லட்சமாக திரும்ப தராங்களாம். ஒரு ஊழியக்காரர் அந்த மாதிரி கொடுத்துட்டாரு, 1 லட்சம் கொடுத்தாரு, அடுத்த வருஷம் இன்னொரு 1 லட்சம் கொடுத்தான், 2 லட்சமாக கொடுத்தான். இவர் கொடுத்த 1 லட்சம், 1 லட்சம். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணான்னா 2 லட்சமாக போடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கி 4 லட்சம் வந்துருக்கணும்ல, கொடுக்கல, வாங்கிட்டான், இன்னும் வரல, ரீச் பண்ண முடியல. 3-4 வருஷம் ஆயிடுச்சு. ஜப குறிப்பு இன்னைக்கு வரைக்கும் அவர் எழுதி கொடுத்துருக்குற ஜப குறிப்பு, என் பணம் வரணும், ஜெபம் பண்ணுங்க. அவன் தான் தூக்கிட்டு ஓட்டிட்டானே. நீ எங்க நல்ல இடத்துலையா போட்ட? உன்னுடைய முதலீடு எங்க போட்ட? இன்வெஸ்ட்மெண்ட் எங்க போட்டிருக்க? ஏமாத்துற இடத்துல நீ விதைச்சிட்டு வரணும்னா எப்படிங்க வரும்? போய் கல்லுள்ள இடங்கள்ல விதைச்சிட்டு செடி முளைக்கணும்னா விளைக்குமா? மண்ணில் விதைச்சாதான் முளைக்கும். சொல்லுங்க, கல்லில் எப்படிங்க முளைக்கும்? சொல்லுங்க, முளைக்குமா முளைக்காதா? முளைக்காது. பேராசை ஜனங்களுக்கு. வேலை செய்யறதுக்கெல்லாம் மைண்ட் இல்லை. நம்ம இப்படி போட்டோன்னா அப்படி வந்துடணும் கிடையாது. சரியா? இதெல்லாம் வந்து தவறான ஒரு
காரியம். நல்ல வேலைக்கு போங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்க, கர்த்தர் உயர்த்துவார். அப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது பேசிவ்னா நீங்கள் அதிகமாக வேலை செய்ய தேவை இருக்காது, ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஒரு எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பலன் கொடுக்கும், நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் பலன் கொடுக்கும். அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து அரசாங்கமும் நமக்கு காட்டுற ஒரு வழி. பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா பல வகையான திட்டங்கள் இருக்குது, இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்குது, நிறையா மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்லாம் சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்லாம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னா போயிடாதீங்க, மாட்டிப்பீங்க. நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் துடிக்கிறாங்க, நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு அப்படியே பயங்கரமாக ஆகிடும் தெரியுமா. போ 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 யார் வேணாண்ணா போ. போதுமான அறிவு இல்லாமல் போனீன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்பேன். அப்பா ஒரு 1000 ரூபா கொடு, 2000 ரூபா கொடு, அம்மா அத்தை சித்தி அண்ணன் தம்பி மாமா எல்லாரும் ஒரு 2000 ரூபா கொடுங்க, 3000 4000 கொடுங்க வந்து நிற்பீங்க. போதுமான அளவுக்கு ஸ்டாக் குறித்து நாலேஜ் வேணும், மியூச்சுவல் ஃபண்டு குறித்து நாலேஜ் வேணும். அவசரப்பட்டு போய் காலை விட்டுட்டு கர்த்தர் என்ன எல்லாத்துலேயும் ஏமாற்றிட்டார் பிரதர், கர்த்தர் என்ன எல்லாத்துலேயும் ஒன்றுமே வாய்க்கலன்னு வந்து நிற்கக்கூடாது. இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட், நீங்கள் அதில் குதிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு நாலேஜும் இல்லாமல் நம்ம ஸ்டாக்கில் போனோன்னா இழப்பு தான் மிஞ்சம். அப்போது கவனிங்க, இது எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முதலீடுகள் நம்மக்கிட்ட இருக்கிற 1 லட்சத்தை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா அதுக்குரிய நியாயமான வட்டி கிடைக்கும். ஒரு 5 லட்சத்தை பேங்க்கில் போட்டிங்கன்னா நியாயமான வட்டி கிடைக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க, ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுங்க. பல திட்டங்களை இன்றைக்கி பல பேங்க்ஸ் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்குறாங்க. எப்பவுமே நான் சொல்கிறேன் பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி இல்லைன்னா சென்ட்ரலைஸ்டு பேங்க், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பேங்க், அரசு வங்கிகளுக்கு உங்களுடைய பணங்களை போட்டு அதில் இருக்கிற திட்டங்களில் சேருங்க, உங்களுக்கு மினிமம் கேரண்டி கிடைக்கும். ப்ரைவேட் இடங்களில் போயிட்டு ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு ஓடிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. எதுக்கு இந்த அல்லேலூயா அப்படின்னா, நம்ம ஞானமாக நடந்துக்கிறதுக்கு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். அதனால் நியாயமாய் ஒரு இன்கம் நமக்கு வேணும், நம்முடைய பணம் பெருகணும்னா உங்ககிட்ட இருக்கிற 1 லட்சத்தை 2 லட்சத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. அது அடுத்த வருஷம் 20,000 30,000 எக்ஸ்ட்ரா கூடும். ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுங்க, கூடும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னும் வேறு என்னென்ன சின்ன வகையிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய பணத்தை பெருக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு நல்ல வழி. ஆண்டவர் தான் சொன்னார், 1 தாலந்து வாங்கினவனை பார்த்துட்டே நீ கொண்டு போய் அதை பேங்க்கில் போட்டிருந்தா கூட எனக்கு நியாயமான வட்டி கிடச்சிருக்கும், நீ அதையும் பண்ணாமல் வந்து என்கிட்டயே நீ நக்கலாக பேசுறியா ஆண்டவர் கேட்டார்ல. அப்போ உங்கள் பணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கையில் வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பெரிய பலன் அல்ல. அதை விதையுங்கள், உங்களுக்கு லாபம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக தயவு, மனுஷர்களுடைய தயவு. மனுஷர்களுடைய தயவு அப்படின்னா ஃபேவர் ஆஃப் பீப்புள் த்ரூ சம் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். சரிங்களா? மனுஷர்களுடைய தயவு நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் பணங்களை நம்ம என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நம்முடைய ஓனராக இருக்கலாம், அல்லது நம்முடைய நண்பர்கள் உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நம்ம யாருக்காவது உதவி செய்தவர்களாக இருக்கலாம். இவங்க எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவையில் அல்லது நம்முடைய வீட்டில் நல்லது கெட்டது நடக்கும்போது கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10,000 வச்சுக்கோங்க, ஒரு 20,000 வச்சுக்கோங்க, ஒரு 50,000 வச்சுக்கோங்க, நம்ம திரும்ப கொடுக்கணும், பரவாயில்ல வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கோங்க. கடந்த வாரத்தில் நம்ம பைபிள் காலேஜில் படிக்கிற ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அப்போது கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாக கால் பண்ணி அவங்க சொன்னாங்க, எங்கள் சர்ச்சில் சண்டே ஸ்கூல் எடுக்கிற பாப்பாவுக்கு கல்யாணம், அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க பாஸ்டர், அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் கொடுத்து உதவி செய்யலான்னு நாங்கள் இருக்கிறோம். நல்லதுமா கொடுங்க, ஆனால் எங்கள் பாஸ்டருக்கு தெரிஞ்சால் எங்கள் பாஸ்டர் திட்டுவார் எங்களை, நாங்கள் எப்படி கொடுக்கறது, சர்ச்சில் கொடுக்கலான்னு நினச்சோம், நாங்கள் எப்படி கொடுக்குறதுன்னு தெரில. நீங்கள் எப்படி கொடுக்குறதுனா யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நேராக பணத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போங்க, டீயோ காஃபியோ போட்டு கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு கல்யாணத்துக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தோமா, இதை கல்யாணத்துக்காக நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த பெண்ணுடைய தாய் தகப்பனிடத்தில் அந்த பணத்தை கொடுத்துட்டு, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய கூடாது, உங்களுக்கும் எங்களுக்குமா தான் இருக்கணும், ஆண்டவர் கொடுக்க சொன்னார், நாங்கள் கொடுத்தோம், இதை வச்சுக்கோங்க அன்பின் நிமித்தமா. அது ஏன்ற பட்சத்தில் பாஸ்டர் திட்டுவார்ன்ற பட்சத்தில் நாங்கள் அப்படி திட்டுற பாஸ்டர் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் சபை மூலமாகவே கொடுக்கலாம், அவங்க கையாலேயே கொடுக்க வைப்போம் நாங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். அப்போது இது என்னன்னு சொல்லிக்கிட்டேன்னா, இப்போது இவங்க யாரும் அவங்க யாரும் சொந்த பந்தங்கள் கிடையாதுங்க, சபை விசுவாசி. இவங்களும் அதே சபைக்கு போகிறவங்க, இவங்களும் அதே சபைக்கு போகிறவங்க. அவங்களுடைய தேவை இவங்க அறிந்திருக்கிறாங்க, நல்ல ஐக்கியம் இருக்குது. இப்போ அவங்களுடைய தேவைக்கு இவங்க உதவி செய்யணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா, கடனாக அல்ல, கைமாத்தாகவும் அல்ல,
பரிசாக என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 500 1000 அல்ல, பல 1000 பணங்களை அந்த மகளுடைய திருமணத்துக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இது அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, மனிதர்களுடைய மற்ற சக மனிதர்களுடைய ஐக்கியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சாட்சி சொன்னார். அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் கடன் இருந்ததான். 7 lakhs. எல்லாம் சொல்லுங்க, 7 lakhs, 7 லட்சம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப திணாடிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பர் கால் பண்ணாராம். அப்போது அவர் என்ன பண்ணாருன்னா, ஏன்டா சோகமாக பேசுகிற, இந்த காரியங்கள் எல்லாம் சொன்ன உடனே சரிடா ஜெபம் பண்ணிக்கலாம், உன்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்பிவிடு. அனுப்பிவிட்ட ஒரு சில நாட்களில் இவருடைய அக்கௌண்ட்டில் கரெக்டாக 7 லட்சத்தை அவருடைய நண்பர் போட்டாராம். போட்டு கால் பண்ணாராம், டேய் உனக்கு நான் 7 lakhs அனுப்பியிருக்கேன், நீ அதை திரும்ப கொடுக்க வேணாம், அந்த 7 lakhs வச்சு உனக்கு இருக்கிற எல்லா கடனையும் அடைச்சிட்டு உன் வாழ்க்கையை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் நண்பன். ஒரு நண்பன்னா இப்படி தான் இருக்கணும். சும்மா நம்மளை கோட்டு போயிட்டு ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு நீ காசு கொடுறான்னு கொடுத்துட்டு நம்மளை பெரிய தலைவலியில் மாட்டி விடுற நண்பன்லாம் நமக்கு சொல்லுங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போது மனுஷர்களுடைய தயவு மூலமாகவும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா பணங்களை கொடுக்குறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், மனிதர்களுடைய தயவும் அவசியம். ஆமென். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். அப்படி தானே? யாருன்னா கோச்சிக்கிட்டீங்களா? இல்லையா? ஜெபிப்போம். பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த பணங்களை நாங்கள் உண்மை ஒத்துவமாய் ஆண்டவரே ஞானமாய் இந்த பூமியில் கையாள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிகளை நாங்கள் பார்த்தோம். இந்த பணத்தை தகப்பனே ஆண்டவரே எந்த விதங்களில் எல்லாம் நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று தேவரீர் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசினீர். உமக்கு பிரியமான சித்தமான வழிகளில் இந்த பணங்களை நாங்கள் சம்பாதிக்க கர்த்தர் கிருபை தாங்க, எங்களுக்கு பலன் தாங்க. பணத்துக்காக கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல விதங்களில் அவர்கள் சம்பாதிக்க கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.